கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நீலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. 6/12/2025 காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரம் என்ற பொம்மையானது ஆத்மா என்ற உணர்வுள்ள சைத்தன்ய சாவியின் மூலம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. நீங்கள் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யும் பொழுது பயமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: ஆத்மா சரீரத்துடன் விளையாட்டு விளையாடிக் கொண்டே கீழே வந்திருக்கின்றது. ஆகையால் அதற்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? பதில்: மரபொம்மை. நாடகத்தில் மரபொம்மைகளின் விளையாட்டு காண்பிப்பது போன்று ஆத்மாக்களாகிய நீங்களும் மரபொம்மை 5000 ஆண்டுகளில் விளையாட்டு விளையாடிக் கொண்டே கீழே வந்துவிட்டீர்கள். மரபொம்மைகளாகிய உங்களை மீண்டும் மேலே செல்வதற்கான வழி காண்பிப்பதற்காக சிவ தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் என்ற சாவி பயன்படுத்தும் பொழுது மேலே சென்று விடுவீர்கள். பாடல்: கூட்டத்தின் நடுவே எரியக்கூடிய தீபம். அது महफिल में जल उठा परवानों के लिए प्रीत बनी है परवाने दुनिया से मर जाने के लिए. இது பாடல். அந்த பாடலோட அர்த்தம் கூட்டத்தின் நடுவே ஒரு ஒலி எழும்பியது விட்டில் பூச்சிகளுக்காக. அந்த விட்டில் பூச்சிகள் அந்த ஒளியின் மீது அன்பு வைத்தது இந்த உலகிலிருந்து இறப்பதற்காக. அது அந்த பாடலோடைய அர்த்தம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்து கொடுக்கின்றார். யாருடைய நடத்தை நன்றாக இல்லையோ அவர்கள் பார்த்து சொல்றாங்க, உனக்கு ஈஸ்வரன் தான் நல்ல வழியை காண்பிக்கணும், கடவுள் தான் நல்ல புத்தி சொல்லணும். அந்த மாதிரி லௌகீகத்துல தாய் தந்தை கூறுவர். தவறான நடத்தை இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படி சொல்றாங்க. ஆனால் ஈஸ்வரன் உண்மையிலேயே வழி காண்பிப்பார் என்பது அவர்களுக்கு தெரியாத. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அதாவது ஆன்மீக தந்தை குழந்தைகள் சிரேஷ்டமாக ஆகுவதற்காக சிரேஷ்டமான வழியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது நாம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். தந்தை நமக்கு எந்த அளவிற்கு
உயர்ந்த வழி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரது வழிப்படி நடந்து மனித நிலையிலிருந்து தேவதைகளாக ஆகிக் கொண்டே இருக்கின்றோம். ஆக மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடியவர் சிவ தந்தை என்பது நிரூபணம் ஆகின்றது. மனிதனை தேவனாக ஆக்கினார் என்று சீக்கியர்களும் பாடுகின்றனர். ஆக அவசியம் மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடியவர் வழி கொடுக்கின்றார். சீக்கியர்கள் ஏக் ஹி ஓங்கார் அப்படின்னு இறைவனை சொல்றாங்க. ஏக் ஓங்கார் அப்படின்னா இறைவன் ஒருவரே, அவர் ஒளி வடிவமானவர். செய்பவரும் செய்ய வைப்பவரும் கரண் கராவணகார் நிடர் அப்படின்னா அவர் செய்பவரும் அவர் தான், செய்ய வைக்கிறவரும் அவர் தான், பயமற்றவராக இருக்கின்றார் அப்படின்னு சீக்கியர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் சீக்கியர்களுடைய மகிமை. சீக்கியர்கள் இறைவனை பற்றி பாடக்கூடிய மகிமையில இதெல்லாம் வருது. நீங்கள் அனைவருமே பயமற்றவர்களாக ஆக்கி விட்டீர்கள். நிர்பய். நிர்பய்னா பயமற்றவர்கள். இந்த சின்ன குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கிற வயசுல ஒரு பாம்பு போச்சுன்னா கூட அதுக்கு பயமே இருக்காது. அது அந்த பாம்பை அப்படியே பிடிக்கும். அதுக்கு தெரியாது பாம்பு கடிக்கும்லாம் தெரியாது. ஏன்னா அது அந்த குழந்தை ஆத்ம உணர்வுல இருக்கு. வளர வளர தான் பாடி கான்ஷியஸ் வருது. பச்சை குழந்தை சோல் கான்ஷியஸ்ல இருக்கு. அதனால நிர்பய், பயமற்றவர்களாக அந்த குழந்தை இருக்கும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றீர்கள் அல்லவா? ஆத்மாவிற்கு எந்த பயமும் இருப்பது கிடையாது. பயமற்றவர்களாக ஆகுங்கள் என்று சிவ தந்தையும் கூறுகின்றார். நாம 100% சோல் கான்ஷியஸ்ல இருந்தோம்னா நம்ம யாரை பார்த்தோம், எதை பார்த்தோம் பயப்படவே மாட்டோம். எதற்கு பயப்பட வேண்டும்? நானும் ஆத்மா, எதுக்கு பயப்படணும்? இப்போ ஈவில் சோல் பார்த்து சிலர் பயப்படுறாங்க. ஈவில் சோல்ன்றது என்னது? நம்மள மாதிரி ஒரு சகோதர ஆத்மா கொஞ்சம் அவசரப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை மர்டர் யாரோ பண்ணியிருக்காங்க, அதனால ஈவில் சோலாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் நம்ம சகோதர ஆத்மா தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நம்மளுக்கு பயம் வராது. இன்னொன்று, ஆத்மா உணர்வில் நம்ம இருந்தோம்னா நம்ம இன்னொரு ஆத்மாவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு யமனை பார்த்தே பயம் வராது. எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திருநாவுக்கரசர் நினைக்கிறேன், அவர் பாடியிருக்கிறாரு, யாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம். நம்மளுக்கு யமனை பார்த்து கூட பயம் இல்லைங்க. நம்ம கூட யார் இருக்கிறாங்க? யமனுக்கு யமனே நம்ம கூட இருக்கிறாரா? அதாவது மகாகாலேஸ்வர். இப்போ எதுக்கு நம்ம பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? மனுஷங்களுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, யமனுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நிர்பய ஆத்மா நான். நீங்கள் தங்களது வீட்டில் அமர்ந்தபடியே தந்தையின் ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள். யாருடைய ஸ்ரீமத்? இந்த ஸ்ரீமத் கொடுப்பவர் யார்? இந்த விஷயங்கள் கீதையில் கிடையாது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பதீத்தமாகிவிட்டீர்கள். பாவனம் ஆவதற்காக என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். புருஷோத்தம் ஆகக்கூடிய இந்த மேலா சந்திப்பு சங்கம யுகத்தில்தான் ஏற்படுகின்றது. பலர் ஸ்ரீமத்து பெறுகின்றனர். இதுதான் ஈஸ்வரனுடைய குழந்தைகளின் மேலா என்று கூறப்படுகின்றது. ஈஸ்வரனும் நிராகாரமாக ஒளியாக இருக்கின்றார். குழந்தைகளும் ஆத்மாக்களும் நிராகாரமாக இருக்கின்றனர். நான் ஆத்மா என்ற இந்த பழக்கத்தை மிகவும் பக்காவாக உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு? பொம்மைக்கு சாவி கொடுத்து விட்டால் அது நடனம் ஆட ஆரம்பித்து விடுகின்றது. கீ கொடுக்குறாங்களே பொம்மைக்கு, அது பாட்டுன்னு அது என்ன இப்போ
மேளம் தட்டணும், டான்ஸ் ஆடணும், அந்த மாதிரிலாம் வெரைட்டியா பொம்மைங்க இருக்குல்ல. கீ குடுத்த உடனே அது அது என்ன பண்ணும்? அதனுடைய வேலையை செய்கின்றது. அதுபோல தான் ஆத்மா இந்த சரீரம் அப்படிங்கிற பொம்மைக்கு சாவியாகும். ஆத்மா இதுல இல்ல அப்படின்னா, அந்த சாவி இல்லாட்டி பொம்மை தானா இயங்காதுல்ல. நீங்கள் சைத்தன்ய பொம்மைகள் ஆகும். பொம்மைக்கு சாவி கொடுக்கவில்லையெனில் எந்த வேலைக்கும் பயன்படாது நின்றுவிடும். ஆத்மாவும் சைத்தன்ய சாவியாகும். அந்த பொம்மை வந்து சாவி இல்லாட்டி இயங்காது. ஆனா அது ஒண்ணும் ஆகாது. கெட்டு போகாம அப்படியே இருக்கும். ஆனா நம்ம உடல் அப்படிங்கிற பொம்மை ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இயங்கும். ஆத்மான்ற சாவி இருக்கிறதுனால இயங்குது. அது வெளியில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொம்மைய எவ்வளோ நாள் வீட்ல வைப்பாங்க? ஒரு வீட்ல செப்பல் வந்து அறுந்து போயிடுச்சு அப்படின்னா, தைக்கிறதுக்காக எடுத்து வச்சு மறந்துட்டீங்க. ஒரு 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அந்த அறுந்து போன செருப்பு வீட்ல தான் இருக்கு. ஆனா யாரும் ஒண்ணுமே சொல்றதில்ல. ஏதோ ஒரு மூலையில இருக்கு. அதுவே சரீரத்திலேருந்து பிரிஞ்ச ஆத்மா போயிடுச்சுன்னா, அந்த உடலை வீட்ல எவ்வளோ நாள் வைக்கிறாங்க? பிஞ்சு போன செருப்புக்கு வீட்ல 2 மாசம் டைம் குடுக்குறாங்க. ஆனா, ஆத்மா இல்லாத சரீரத்த 2 நாள் வைக்க முடியுதா வீட்ல? அவ்வளோதான் வாழ்க்கை. அதன் வாழ்க்கையினுடைய எதார்த்தத்த கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து பிராக்டிகலா வாழணும். பாபா சொல்ற நியமப்படி வாழணும். இதையும் நம்ம நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற வரைக்கும் தான். ஆத்மா உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் புருஷார்த்தம் கூட பண்ண முடியும். அதனால எவ்வளோ புருஷார்த்தம் பண்ணணும், எவ்வளோ யோகா பண்ணணுமோ, அது வந்து இந்த உடல்ல இருக்கும் பொழுதே செய்ய வேண்டும். அது ஆத்மா பிரிஞ்சுட்டா இந்த உடல் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் சைத்தன்யமான பொம்மைகள். பொம்மைக்கு சாவி கொடுக்கவில்லை எனில் எந்த வேலைக்கும் பயன்படாமல் நின்றுவிடும். ஆத்மாவும் சைத்தன்யமான சாவியாகும். இது அழிவற்ற சாவியாகும். இந்த பொம்மை இயக்கிட்டே இருக்கு. பொம்மை அப்படியே நின்னு போச்சுன்னா, இந்த சாவியை அடுத்த பொம்மைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நான் ஆத்மாவைத்தான் பார்க்கின்றேன் என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மாதான் இந்த முரளியை கேட்கின்றது என்ற பழக்கத்தை நாம பக்காவாக செய்து கொள்ள வேண்டும். ஆத்மாவிற்கு தான் கடவுள் கிளாஸ் எடுக்கிறாரு. உடலுக்காக இந்த இறை ஞானம் வந்து கிடையாது. ஆத்மாவிற்கு தான். இதை பக்கா செய்து கொள்ள வேண்டும். இந்த சாவி இல்லாமல் சரீரம் இயங்காது. இவருக்கும் அழிவற்ற சாவி கிடைத்திருக்கின்றது. இவரது சாவி 5000 ஆண்டுகளுக்கு இயங்குகின்றது. சைத்தன்யமான சாவியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இது சைத்தன்யமான பொம்மையாகும். தந்தையும் சைத்தன்யமான ஆத்மா ஆவார். சாவி முடிவடையும் பொழுது தந்தை மீண்டும் புதிய யுக்தி, அதாவது என்னை நினைவு செய்தால் மீண்டும் சாவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடும் என்று கூறுகின்றார். எவ்வாறு மோட்டாரில் பெட்ரோல் தீர்ந்ததும் மீண்டும் நிரப்பப்படுகின்றது அல்லவா? எனக்குள் இப்பொழுது பெட்ரோல் எப்படி நிரப்புவது என்பதை உங்களது ஆத்மா புரிந்திருக்கின்றது. ஒரு கார்ல பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா, பெட்ரோல் பங்க்ல அந்த கார்ல வந்து பெட்ரோல் ஏத்திட்டு தான், ஃபில்லப் பண்ணிட்டு தான் அந்த வண்டி எடுக்க முடியுது. இல்லாட்டி கார் இயங்காது. அதுபோல நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வேண்டும். ஆத்மா அப்படிங்கிற பேட்டரி சார்ஜ் ஆகணும். ஆத்மா எனும் பேட்டரியில அந்த சார்ஜ் குறைந்ததும் மீண்டும் ரீசார்ஜ் செய்யப்படுகின்றது. சக்தி மீண்டும் நிரப்பப்படுகின்றது அல்லவா? எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ சிவ தந்தையை, அந்த அளவிற்கு ஆத்மாவுடைய சக்தி நிரம்பும். பவர் ஹவுஸை நினைவு செய்யும் பொழுது ஆத்மா எனும் பேட்டரி பவர்ஃபுல்லா மாறும். 84 பிறவிகளை எடுத்து பேட்டரியில சக்தி காலியாக ஆகிவிட்டது. சத்தோ ரஜோ தமோவாக ஆகிவிட்டது.
இப்பொழுது மீண்டும் சாவி கொடுப்பதற்காக சிவ தந்தை வந்திருக்கின்றார். அதாவது சக்தியை நிரப்புவதற்காக இறைவன் வந்துள்ளார். சக்தி இல்லையெனில் மனிதர்கள் என்னவாக ஆகிவிடுகின்றனர். ஆக இப்பொழுது நினைவின் மூலமாகத்தான் பேட்டரியில சக்தியை நிரப்ப வேண்டும். இதை மனித பேட்டரி, ஹியூமன் பேட்டரி என்றும் கூறலாம். என்னிடத்தில் தொடர்பு வையுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். கனெக்ட் ஒன். இந்த பேட்டரியை பவர் ஹவுஸோட கனெக்ட் பண்ணும் பொழுதுதான் பேட்டரி சார்ஜ் ஆகும். இந்த ஞானம் ஒரே ஒரு சிவ தந்தையால் மட்டுமே கொடுக்கப்படுகின்றது. சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். அந்த ஒரே ஒரு தந்தை தான். இதன் மூலமாக நம்ம பேட்டரியை, அதாவது கடவுளை நினைக்க நினைக்க ஆத்மான்ற பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகின்றது. இதன் மூலமாக நீங்கள் முழுமையாக 84 பிறவிகள் அந்த நடிப்பு நடிக்கின்றீர்கள். நடுவில் பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாது. இந்த ஒரு முறை சார்ஜ் பண்ணுறது தான் சங்கம யுகத்தில். எவ்வளோ பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க. 5000 இயர்ஸ் இப்போ எவ்வளோ சார்ஜ் ஆச்சோ அதை வச்சு தான் அடுத்த சைக்கிளை ஓட்டணும். எவ்வாறு நாடகத்தில் மர பொம்மைகளை நடனமாட செய்வாங்க இல்லையா? ஆத்மாக்களாகி நீங்களும் இவ்வாறு மர பொம்மை போன்று இருக்கின்றீர்கள். மேலிருந்து கீழே இறங்கி 5000 ஆண்டுகளில் முற்றிலும் கீழான நிலைக்கு வந்து விட்டீர்கள். பிறகு சிவ தந்தை வந்திருக்கின்றார். மேலே அழைத்து செல்கின்றார். அவர் மர பொம்மைகளை ஆட்டுவிப்பவர் ஆவார். கீழிறங்கும் கலை மற்றும் மேலே ஏறக்கூடிய முன்னேறும் கலையின் அர்த்தத்தை சிவ தந்தை தான் புரிய வைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கான விஷயமாகும். ஸ்ரீமத் மூலம் நமக்கு சாவி கொடுக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் முழுமையான சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம். பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகும் பொழுது முழுமையான சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம். பிறகு மீண்டும் முழு பாகத்தையும் நடிப்போம். இதை புரிந்து கொள்ள மற்றும் புரிய வைப்பதற்கு எவ்வளவு எளிமையான விஷயமாக இருக்கின்றது. யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்திருந்தார்களோ அவர்கள்தான் இந்த கல்பத்திலும் புரிந்து கொள்ள முடியும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைத்து கொண்டாலும் எல்லாராலும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் சிவ தந்தை புரிய வைக்கின்றார். எங்கு அமர்ந்திருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எதிரில் பிராமணி யார் சகோதரி டீச்சராக இருக்கிறாங்களோ அவங்க இல்லாமல் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, மதுபன் போயிருக்காங்க. அந்த டைமில் கூட அவங்க இல்லாட்டி என்ன, நம்ம பாபாவை தானே நினைக்க போகிறோம். அதுக்காக சென்டருக்கு வராமல் இருக்க வேணாம். சென்டருக்கு போங்க, எங்கள் பாபாவை நினைங்க, கிளாஸ் கேளுங்க. யாராவது ஒருத்தவங்க படிப்பாங்கல்ல முரளி, அங்கே போய் கூட நம்ம கேட்கும் பொழுது இன்னும் சக்தி அதிகமாக நிரப்பப்படும். தந்தையின் நினைவின் மூலமாகத்தான் நமது விகர்மங்கள் விநாசமாகும் என்பதை அறிவீர்கள். ஆக அப்படிப்பட்ட நினைவில் அமர்ந்து விட வேண்டும். யாரையும் பாபாவுடைய நினைவில் அமர செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாப்பிட்டாலும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன குடித்தாலும், தண்ணி குடித்தா கூட, குளிக்கும் பொழுது எப்பவுமே சிவ தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். பிரம்மா பாபா கூட தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறாரு. அவர் குளிக்கும் பொழுது என்ன நினச்சிட்டு குளிப்பார்னா, நான் சிவ தந்தையினுடைய ரதத்திற்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன், அதாவது குளிக்க வைக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு. அதே மாதிரி நான் சிவ பாபாவுடைய ரதத்திற்கு சாப்பாடு ஊட்டுறேன், சாப்பிட்றாரு இல்லையா? பிரம்மா பாபா தான் சாப்பிட்றாரு. சிவ பாபா அப்போ அந்த உடம்புல இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாது. சில சமயம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் சிவ பாபா, அதாவது சிவ பாபாவுடைய ரதத்திற்கு நான் உணவு ஊட்டி கொண்டு இருக்கின்றேன், பிரசாதம் கொடுக்குறேன் பாபாவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் சாப்பிட்றாரு.
ஸ்ரீ பாபாவுடைய ரதத்துக்கு உணவளிக்கின்றேன். நீங்க கூட பயிற்சி பண்ணுங்க. சிறிது நேரத்தில் வேறு யாராவது, இப்போ நீங்க டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிட்றீங்க, நீங்க அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்றீங்க. நான் வந்து சிவ் பாபாவுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தான் குடுக்குறீங்க. ஆனா பாபா நினைவுல இருந்து சாப்பிடுறீங்க. பிரம்மா பாபா போல. சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. அப்ப எதிர்ல யாரோ வந்து உட்கார்றாங்க டைனிங் ஹால்ல. அவங்க ஏதோ பேசுறாங்க. அப்ப பேசின உடனே நீங்க பதில் சொல்லணும். சொல்லலைன்னா என்ன நினைப்பாங்க? பாருங்க நம்ம பேசுறதுக்கு பதில் கூட சொல்லல. எவ்வளோ ஈகோவா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. பதில் சொல்லும் பொழுது டைவர்ஷன் ஆகுது. அப்படி டைவர்ட் ஆயிட்டா பாபாவுடைய நினைவு கட் ஆகுது. சரிங்களா? அதனால நீங்க சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு பேசுறேன் அப்படின்னு சைகை மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கேட்ட கேள்விக்கு மட்டும் ரொம்ப பெரியவங்களா இருக்கிறாங்க, நீங்க பேசலைன்னா அவங்க தப்பா நினைப்பாங்கன்ற பட்சத்துல ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி சொல்லிட்டு நீங்க திரும்பவும் பாபா நினைவுல கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. சிறிது நேரத்தில் வேறு யாராவது எதிரில் வந்து அமர்ந்து விடுகின்றனர். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார் என்பது கிடையாது. நீங்க பாபா நினைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அவங்க என்ன வேணா பேசுவாங்க. நீங்க கேட்டும் கேட்காமல், பார்த்தும் பார்க்காமல் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். பார்த்தும் பார்க்காமல், அவங்க சொல்றத கேட்டும் கேட்காமல், நீங்க உங்க வேலையில கவனமா இருங்க. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தான் உதவி செய்து கொள்ள வேண்டும். அவங்கவங்க புருஷார்த்தம் அவங்கவங்க பார்த்துக்கணும். நாம வந்து இவங்க வந்து உட்காந்து பேசுனாங்க, அதனால எனக்கு டைவர்ட் ஆயிடுச்சு. நான் பாபா நினைக்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம யார் மேலேயும் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க அப்படிதான் செய்வாங்க. நாம தான் வந்து என்ன பண்ணணும்? நம்ம கொண்டுட்டு வரணும். நம்ம புத்தியை திரும்பவும் பாபாட்ட கொண்டுட்டு வரணுமே தவிர டைவர்ட் பண்ணாம பார்த்துக்கணும். பாபா சொல்றாரு, இப்படியெல்லாம் செய்யுங்க சொல்லி கொடுக்குறாரு. மற்றவங்க டைவர்ஷன் பண்ணுவாங்க, அவங்க பேசுவாங்க. அதனால கனெக்ஷன் வந்து கட் ஆகலாம். திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களது புத்தி தெய்வீகமானதாக ஆகிவிடும். தொடர்ந்து சிவபாபா யாரை நினைக்கிறோமோ அவங்கள போல ஆயிடுவோம் தானே. பூவோட சேர்ந்த நாரும் மனம் வீசும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரோஜாவோட கட்டுற நார் கூட ரோஜா பூவோட நறுமணம் வருது. மல்லிகையோட தொடுக்கும் பொழுது அந்த நார் மல்லிகையோட மனத்தை வீசுது. அது போல நம்ம சதாசிவ தந்தையின் நினைவில் இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அதனால மனுஷங்களை நினைக்கிறதெல்லாம் விடுங்க. பார்த்தாச்சுல 84 பிறவியுமே நம்ம மனுஷங்களை தான் நினைச்சோம். நல்லவங்களோ கெட்டவங்களோ இருந்துட்டு போட்டோம். நல்லவங்களா இருக்கிறவங்க கூட நல்லவங்களா இருக்கட்டும். நாம அவங்கள நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சிவபாபாவை நினைச்சா போதும். சரிங்களா? சிவபாபாவை நினைக்க நினைக்க நம்மளுடைய புத்தி ஈஸ்வரனுடைய புத்தி வரும். ஈஸ்வரனுடைய மனசு வரும். அப்போ பாப் சமான் ஆகிறது ஈஸி ஆயிடும். இந்த தூண்டுதல் சிவபாபா தான் கொடுக்குறாரு. யார் என்ன வேணாலும் செய்யட்டும், நான் சிவபாபா நினைவுல இருக்கணும். ஒருவேளை கனெக்ஷன் மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்றதுனால சாப்பிட்ற நேரத்துல மற்றவங்க கேட்குறாங்க, பதில் சொல்றோம், 2 வார்த்தை பேசுறோம், கனெக்ஷன் கட் ஆகுது, திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாம இருக்காதீங்க. அனைவருக்கும் ஸ்ரீமத் பாபா கொடுக்கின்றார். ஆனால் சிலரது புத்தி மந்தமாக இருக்கின்றது, சிலரது புத்தி வேகமாக வேலை செய்கின்றது. ஸ்ரீபாபா மட்டும்தான் பதீத பாவன் இல்லையா? அந்த பாவனமானவருடன், அதாவது பியூரஸ்ட், எவர் பியூர்னு சொல்லலாம், பரம் பவித்ர பரமாத்மா, அவரோட கனெக்ஷன் நம்ம வைக்கலனா பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? பவர் ஹவுஸ் அவர் தான், சர்வசக்திமான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அவனின்றி ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்றோம். அந்த இறைவனை மனதினால் நினைச்சா மட்டும்தான் பேட்டரி சார்ஜ் ஆகும், இல்லாட்டி சார்ஜ் ஆகாத. தந்தையின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வது இல்லையெனில் கனெக்ஷனே கிடைக்காத. ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை நினைச்சாதான் கனெக்ஷன் கிடைக்கும்.
நம்ம பாடி கான்ஷியஸ்ல இருந்தே பரமாத்மாவை நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளை. அப்ப கனெக்ஷன் கிடைக்காது, இன்சுலேட் ஆயிடும். பாடி கான்ஷியஸ் வந்து உள்ள இருக்கிற ஆத்மா இன்சுலேஷன் பண்ணி விட்டுரும். அதனால தான் பாபா சொல்றாரு, ஆத்மா பரமாத்மாவோட கனெக்ட் ஆகணும்னா பாடிலெஸ் ஸ்டேஜ் அனுபவம் பண்ணணும். ஆனா சாப்பிடுறோமே அப்படின்னா சாப்பிடுங்க. நான் ஆத்மா இந்த உடல் மூலமாக உணவை அருந்தி கொண்டிருக்கின்றேன். அல்லது நான் இந்த உணவை சிவ் பாபாவுக்கு கொடுக்குறேன். பாபா நினைவுல சாப்பிட்றேன். ஏதாவது ஒரு ஸ்வமான்ல இருந்து சாப்பிடலாம். அது வந்து பாடி கான்ஷியஸ் கிடையாது. நமது பேட்டரி இப்பொழுது சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கின்றது. நம்ம பேட்டரி வந்து 24 மணி நேரம் யோகா பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? காலை மாலை மட்டும் யோகா பத்தாது. கர்ம யோகாவும் வேணும். இப்போ 24 மணி நேரம் யோகானா நைட்டு தூங்குறோமே, 6 மணி நேரம் தூங்குறோம் மினிமம். அப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி பாபா நினைவு, காலையில் கண்ணு விழிச்ச உடனே பாபா நினைவு. அப்படி இருந்தால் நம்ம நைட்லாம் பாபா நினைச்சதுக்கு சமமா. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிவபாபா சிவபாபா உள்ளுக்குள்ள பாபாவுடைய நினைவு குப்தமா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நம்ம சுவாசிக்கிறோம்ல, கஷ்டப்பட்டு சுவாசிக்கிறது இல்லை, அது இயற்கையா சுவாசிச்சுட்டே இருக்கணும். சுவாசிக்கிறோமா இல்லையான்னு ஞாபகம் கூட இருக்கிறது இல்லை இல்லையா? அது இயற்கையா அந்த சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கு. சுவாசம் நின்றுடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம சிவ தந்தையின் நினைவுல எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக அவசியம் ஆக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பரமாத்மாவின் ஸ்ரீமத்து கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இதனை உலகத்தினர் முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். நம்ம யாரு சொல்ற பேச்சு கேட்குறோன்றது கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல. இப்போ பேரண்ட்ஸுக்கு கூட நம்ம ஏதோ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒருத்தர் சொல்கிற கேட்குறோம் அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சவரை தான் சிவபாபா என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்குறோன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாபா சொல்றாரு, சிவ தந்தை சொல்கின்றார், என்னுடைய இந்த வழியின் மூலம் ஸ்ரீமத்தின் மூலமாக நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுகின்றீர்கள். இதை விட உயர்ந்த விஷயம் வேறு எதுவுமே கிடையாது என்று சிவ தந்தை கூறுகின்றார். அங்கு இந்த ஞானம் இருக்காது. சத்தியுகத்துல இந்த ஞானம் இருக்காது. இவ்வாறு நாடகத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. உங்களை புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக தந்தை சங்கம யுகத்தில் வருகின்றார். ஸ்ரீ நாராயணன் புருஷோத்தமன்னு பேரு. ஆனா நாராயணன் வந்து எப்படி நாராயணன் ஆனாரு? புருஷ்னா ஆத்மா, உத்தம ஆத்மா அது. அப்ப கனிஷ்ட ஆத்மால இருந்து உத்தம ஆத்மாவா மாறி இருக்கு. கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு போயிருக்கு. அத புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றோம். அது எப்ப போச்சு? சங்கம யுகத்துல. ஸ்ரீபாபா வந்துதான் சாதாரண ஆத்மாவை, லோ பேட்டரியில இருக்கிற ஆத்மாவை ஃபுல் சார்ஜ் பேட்டரி ஆக்குறாரு. அப்ப ஆத்மா தன்னுடைய சத்தோ பிரதான நிலையை அடைகின்றது. அதுதான் புருஷோத்தம் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இதற்காக, அதாவது ஆத்மாவை புருஷோத்தமனாக ஆக்குவதற்காக சிவ தந்தை சங்கம யுகத்தில் வருகை புரிகின்றார். இதன் நினைவு சின்னம்தான் பக்தி மார்க்கத்தில் கொண்டாடுகின்றனர். சிவ ஜெயந்தியாக இறைவன் பூமிக்கு வந்தது. வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு? ராவணனை வதம் பண்ண வைக்கிறாரு. அதனால தசரா, அது ராவணனை வதம் பண்ண நாள். தசானந்த அப்படின்னு பேரு. 10 தலை ராவணனை வதம் பண்ண நாள் தான் தசராவாக கொண்டாடப்படுகின்றது. எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுதுதான் தசஹரா, 10 தலை ராவணன் வீழ்ச்சி அப்பதான் ஏற்படுகின்றது. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமும் திரும்பவும் இப்ப என்ன இந்த கல்பத்துல நடந்ததோ அதே அடுத்த சைக்கிளில் மீண்டும் நடைபெறும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இந்த ஈஸ்வரிய வழி, அதாவது ஸ்ரீமத்து கிடைக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள்
சிரேஷ்டமானவர்களாக ஆகின்றீர்கள். உங்களது ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்தது ஒரு காலத்துல. அது கீழே இறங்கி இறங்கி இப்ப தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. லோ பேட்டரியில ஓடிட்டு இருக்கு வண்டி. ஃபுல் சார்ஜ் பேட்டரியில இருக்கும்போது நம்ம தேவதையாக இருந்தோம். பிறகு சிவ தந்தை ஞானம் மற்றும் யோகா கற்று தந்து சத்தோ பிரதானமாக மீண்டும் சிரேஷ்டமான தேவதைகளாக மாற்றுகின்றார். நீங்கள் ஏனியில் எவ்வாறு இறங்குகின்றீர்கள் என்று சிவ தந்தையே விளக்கி கூறுகின்றார். படிக்கட்டுல இறங்குறோம்ல, நம்ம படவிளக்க புக்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். படிக்கட்டுல 84 ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்திருக்கிறோம். அதுதான் ஏனின்னு சொல்றாங்க. ஏனி படிக்கட்டு எல்லாம் ஒண்ணுதான். நாடகம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த நாடகத்தின் முதல் இடை கடையை யாருமே அறியவில்லை. தந்தை புரிய வைக்கின்றார். உங்களுக்கு இப்பொழுது நினைவில் வருகின்றது தானே? ஞாபகம் வந்துருச்சுல. ஒவ்வொருவரின் வாழ்க்கை கதையை கூற முடியாத, படித்து கூறப்படும் அளவிற்கு எழுதப்படுவதும் கிடையாது. இதை சிவ தந்தை தான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். மீண்டும் தேவதைகளாக ஆகப் போகின்றீர்கள். பிராமன், தேவதா, க்ஷத்ரியா எனும் 3 தர்மங்களை தற்சமயத்தில் சிவ தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றார். இதை நாம சிவபாபாவை புரிய வைக்கிறார். நாம் தந்தையின் மூலமாக பிரம்மாவின் வம்சத்தினர்களாக ஆகியிருக்கின்றோம். பிறகு சூரிய வம்சம் சத்தியுகத்துல, திரேதாயுகத்துல சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆகுவோம் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. யார் தோல்வி அடைவார்களோ அவர்கள் சந்திர வம்சத்துல சேர்ந்துருவாங்க. எதுல தோல்வி அடைகிறாங்க? தோல்வி அடைஞ்சவங்க சந்திர வம்சம்னா எதுல தோல்வி அடைகிறாங்க? யோகால. ஞானம் மிக எளிய முறையில் புரிய வைக்கப்படுகின்றது. யோகாவே பண்ணல, கனெக்ஷன் கிடைக்கல, பேட்டரியை சார்ஜ் பண்ணலனா அப்புறம் தாரணை இருக்காத. அதனால மாயாயிட்ட தோல்வி அடைகிறாங்க. நீங்கள் எப்படி 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள்? மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று கூறிவிட்டபடியால் எவ்வளவு தூரத்திற்கு சென்று விட்டனர். இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கின்றது. ஈஸ்வரன் ஒரே ஒரு முறைதான் பூமிக்கு வருகின்றார். ஆக அவரது வழியும் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது. அவசியம் அவர்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்திருக்க வேண்டும். அதற்கு முன்பு சங்கம யுகம் இருந்திருக்கின்றது. இந்த தேவதைகள் பூமிக்கு எப்போ வந்தாங்க? சத்தியுகத்துல. அப்ப ஈஸ்வரன் சத்தியுகத்துல வழி சொல்ல மாட்டார்ல, சத்தியுகத்துக்கு போறதுக்கு வழி சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். அது எப்ப? சங்கம யுகத்துல. சங்கம யுகத்துல ஈஸ்வரன் நல்வழி கொடுப்பார. ஒரு பாட்டு கூட பாடுறாங்க, இறைவன் வருவான் நல்வழி தருவான் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் வந்துட்டார, நல்ல வழிதான் சொல்லி கொடுக்கிறாரு. அது ஆத்மா என புரிந்து பரமாத்மாவை நினைவு செய்து எல்லா காரியத்தையும் செய்யுங்க அப்படின்னு பாபா நல்வழி சொல்லி கொடுக்கிறாரு. ஞானம், யோகம், ஸ்ரீமத், இதுதான் இறைவன் காட்டக்கூடிய வழி. அதன்படி நடந்தா நம்ம நல்லா இருக்கும் லைஃப். ஒரு பிறவிக்கு இல்லை, 5000 இயர்ஸோட சைக்கிளே இந்த பிறவியை நாம எப்படி செலவு பண்றோம் அதை வச்சுதான் இருக்கு. தந்தை உலகை மாற்றுகின்றார். நீங்கள் இப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு சிவ தந்தை கூறுகின்றார், நாம் கல்ப கல்பமாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம், மாறிக்கொண்டே இருப்போம் என்று நீங்கள் கூறுவீர்கள். இது சைத்தன்யமான பேட்டரி அல்லவா? அந்த பேட்டரி ஜடம், அதுக்கு உயிர் கிடையாது.
ஆனா நம்ம பேட்டரி சைத்தன்யமானது, ஆத்மாவுடைய பேட்டரி. 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சிவ தந்தை வந்திருக்கின்றார் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்காக. குழந்தைகளுக்கு தெரியும், உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியும் சிவ தந்தை கொடுக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் உயர்ந்த வழி தற்பொழுது கிடைக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவியை அடைகின்றீர்கள். உங்களிடம் யாராவது வருகின்ற பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தை அல்லவா என்று கூறுங்கள். ஈஸ்வரன் யார? சிவ தந்தை ஆவார். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றீர்கள். அவர் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். தனக்கென்று அவருக்கு சரீரம் கிடையாது. ஆக யார் மூலமாகவாவது ஸ்ரீபாபா வந்து வழி கொடுக்கணும்ல. அவருக்குன்னு சொந்த உடம்பு இல்லாட்டி, இப்போ சொந்த வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாடகை வீட்டில் இருப்போம் தானே. சொந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்ற பட்சத்தில் வாடகை வீட்டில் தானே இருப்போம். அதுபோல் ஸ்ரீபாபா வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்குன்னு சொந்த வீடு இந்த பூலோகத்திலே கிடையாது, சொந்த உடல் கிடையாது. அதனால பிரம்மா பாபாவுடைய உடலை வாடகையாக எடுத்து அந்த உடம்புல வந்திருக்கிறாரு, நம்மளுக்கு கீதை ஞானம் சொல்வதற்காக. சரீரம் இல்லாம எந்த ஆத்மாவும் ஒன்றும் பண்ண முடியாது. பரமாத்மாவே சரீரம் இல்லாம நம்ம கிட்ட பேச முடியல, அவருக்கு சரீரம் தேவைப்படுது. அதனால பிரம்மா பாபாவுடைய உடம்புல பரக்காய பிரவேசம் செய்து நம்மிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றார். நிராகாரமான தந்தை கூட எப்படி வருவார்? ரதத்தில் வருவார் என்றும் பாடப்பட்டு இருக்கின்றது. பிறகு சிலர் இவ்வாறு வருகின்றனர் என்றும் சிலர் இவ்வாறு வருகின்றனர் என்றும் கதை உருவாக்கி விட்டார்கள். திருமூர்த்தியையும் சூக்ஷ்ம உலகத்துல காண்பித்துள்ளனர். இவை அனைத்தும் சாட்சாத்காரத்திற்காக இருக்கக்கூடிய விஷயமாகும். பார்த்தீங்கன்னா, சங்கருக்கு பூலோகத்துல பார்ட்டே கிடையாது. அது உருவாக்கப்பட்டதே அந்த சரீரத்தை நாம தான் உருவாக்கணும். துவாபர யுகத்துல நம்மளுக்கு உருவம் பழகிடுச்சு, ஒளியா நினைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால கடவுளுக்கு உருவம் கொடுத்தோம், லக்ஷ்மி நாராயணுக்கெல்லாம் உருவம் கொடுத்துட்டோம். ஆனா சிவலிங்கம் வச்சு கோவிலையும் கட்டியாச்சு. ஆனாலும் நம்மளுக்கு அந்த லிங்கம் கண்ணில் நிற்க மாட்டேங்குது. அதனால நம்ம சிவன் பார்வதி அந்த மாதிரி உருவம் நாம தான் கொடுத்தோம். பூலோகத்துல சிவனுக்கு பூலோகத்துல பார்ட்டு கிடையாது. விஷ்ணுக்கும் பூலோகத்துல விஷ்ணுவா பார்ட்டு கிடையாது. லக்ஷ்மி நாராயண் தனித்தனியா தான் இருப்பாங்க சத்தியுகத்துல. சரிங்களா? இந்த யுகத்துல லக்ஷ்மி நாராயணுக்கும் இங்க பார்ட்டு இல்லை, இங்க பிரம்மா சரஸ்வதியோட பார்ட்டி இப்ப நடக்குது. சரிங்களா? சங்கருக்கு பூலோகத்துல பார்ட்டே கிடையாது. அவரு வந்து சாட்சாத்காரம் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூக்ஷ்ம ட்ரெஸ், அவ்வளவுதான். புரியுதுங்களா? படைப்பவர் தந்தையும் இங்கு வர வேண்டியதாக இருக்கின்றது. பதீதமான உலகத்திற்கு வந்து பாவனமாக நம்மை மாற்றுகின்றார். இங்கு குழந்தைகளை நேரடியாக பாவனம் ஆக்கி கொண்டே இருக்கின்றார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இருந்தாலும் ஞானம் புத்தியில உட்கார்றதே கிடையாது. ஞானம் புத்தியில இருந்தா தானே. அதுக்கு என்ன பண்ணணும்? புத்தி மனசு எல்லாம் சுத்தமா இருக்கணும். ஏன்னா அந்த ஞான பால் வந்து சிங்கத்தோட பால் மாதிரி. சிவபாபாவுடைய ஞானம், சிங்கத்தினுடைய பால் வந்து தங்க பாத்திரத்துல தான் தங்குமா. அதனால பியூரஸ்ட் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், காட்லி நாலேஜ் காடை வந்து கொடுக்குறாரு. ஆனா அது நம்ம புத்தியில தங்கணும்னா நம்ம புத்தி சுத்தமா இருக்கணும், தங்கம் போல. அப்பதான் புத்தியில இருக்கும். அப்ப உள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் தேவைப்படுற நேரத்துல. புத்தியில தங்கினாதானே யூஸ் பண்ண முடியும். அதனால புத்தியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பிறருக்கு புரிய வைக்கவும் முடியாது. இருந்தா தானே ஞானத்தை சொல்ல முடியும். கேட்கும் போதே சில பேர் வந்து எவாப்ரேட் ஆயிடுது. இந்த தோசை கல் இருக்கு இல்லையா, சூடான தோசை கல்லுல தண்ணி ஊத்தினா என்ன ஆகும்? உடனே ஆவியாயிடுதுல்ல, நீராவியா ஆயிடுது. அதே போலதான் பாபா சொல்ல சொல்ல இந்த ஞானப்பால் ஆவியாயிடுது சிலரோட புத்தியில. அவங்க கிட்ட ஏன் ஆவியாகுது அப்படின்னா விகாரத்தோட தீ இருக்கு.
அதனால அது ஆவியாயிடுது. ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. புத்தியில இல்லன்னா இதாங்க காரணம். அத ஏத்துக்கலன்னா அது அவங்க இஷ்டம். உண்மை அதுதான். அதனால பாபா சொல்றாரு, நிர்விகாரமா மாறுங்க. அப்போ புத்தி சீத்தளமா மாறும். அப்போ சிவ பாபாவுடைய நாலேட்ஜ் வந்து தங்கும். அப்ப தக்க சமயத்துல நாமளும் யூஸ் பண்ணுவோம், மத்தவங்களுக்கும் குடுக்க முடியும். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால், சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக நம்மால் ஆக முடியாது. யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? எந்த அளவிற்கு சேவை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். ஒவ்வொரு எலும்பையும் சேவைக்காக ததீச்சி ரிஷி போல கொடுக்க வேண்டும். ஆல்ரவுண்டு சேவை செய்ய வேண்டும். இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அதுதான் செய்வேன். மைக்கு தான் பிடிப்பேன். கர்மனா சேவை பண்ண மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாபா எந்த சேவை கொடுத்தாலும் ஸ்வீகாரம் செய்து சேவை செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் மார்க் இருக்கு. தந்தையின் சேவையில் எலும்பை கொடுப்பதற்கு கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். பல குழந்தைகள் சேவை கிடைக்காதான்னு ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். பாபா எங்களை இந்த பந்தனத்திலிருந்து விடுவித்துருங்க. நான் ஏதாவது ஒரு சேவை பண்றேன். பாபா வீட்டுல அந்த 10 பாத்திரம் தேய்ச்சாவது பொழைச்சிக்கிறேன். ஆனா எனக்கு வந்து அந்த பந்தனத்திலிருந்து விடுவீங்க அப்படின்னு சில கன்னியாஸ் வீட்டுல இருக்க முடியல. அவ்வளோ பிரச்சனை. அதனால அவங்க அந்த மாதிரி பாபாட்ட கேட்குறாங்க. நாங்க சேவையில ஈடுபடுறோம். என்ன சேவை கொடுத்தாலும் நான் செய்யறேன். ஆனா என்னை வந்து பாபா நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. இதன் மூலம் பலருக்கு நன்மை ஏற்படும். பந்தனத்திலேருந்து அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மூலமா பல பேருக்கு நன்மை ஏற்படும். முழு உலகமே பௌதிக சேவை செய்கின்றது. அதன் மூலம் ஏணியில் கீழே பௌதிக சேவைனா இப்போ வந்து அன்னதானம் பண்றாங்க, வஸ்திர தானம் பண்றாங்க, மெடிக்கல் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சேவை பண்றாங்க, மருத்துவ உதவி பண்றாங்க, படிப்பு கல்வி உதவி பண்றாங்க. ஆனா எந்த உதவி வேணும்? மனசுக்கு உதவி தேவைப்படுது. மனசு டவுன் ஆகுது, டிப்ரெஷன்ல போறாங்க. அவங்களுடைய மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணும், மனோபலம் வேணும், ஒரு தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும். இதெல்லாம் யாராவது ஒரு 2 வார்த்தை பாசிட்டிவா பேச மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் சேர்த்து கிடைச்சா அதை விட ஒரு பெரிய சேவை என்ன இருக்கு? மனசு உடைஞ்சவங்கள மனோபலம் நிறைஞ்சவங்கள மாத்துறதை விட பெரிய சேவை எதுவுமே கிடையாது. ஆனா இது கண்ணில் பார்க்க முடியாத சேவை, குப்தமான சேவை. ஆனா இதுக்கு பலன் அதிகம். இப்பொழுது இந்த ஆன்மீக சேவையின் மூலம் முன்னேறும் கலை ஏற்படுகின்றது. அந்த பௌதிக சேவையினால கீழே தான் இறங்கணும். ஆனா இந்த ஆன்மீக சேவையினால மேல போக போறோம். இன்னார் என்னை விட அதிகம் சேவை செய்கின்றார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். சேவை செய்யக்கூடிய நல்ல சகோதரிகளும் இருக்கின்றனர். அவங்க சென்றையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. வகுப்புல வரிசை கிரமமாக அமர்கின்றனர். இங்கு வரிசை கிரமமாக அமர வைப்பது கிடையாது. இந்த லௌகீகத்துல ரேங்க் எந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படி லைனா உட்கார வைப்பாங்க. இங்க அது மாதிரி உட்கார வச்சா என்ன நடக்கும்? மனசு உடஞ்சிடுவாங்க. நான் லாஸ்ட் பெஞ்சா அப்படின்னு கேட்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கூட என்ன பண்ணலாம்? நல்லா படிச்சானா நிறைய மார்க் வாங்கலாம். அதனால எங்க உட்காரோன்றது முக்கியம் இல்லை. எங்க வேணாலும் உட்காருங்க. ஆனா புத்தியில ஞானம் இருக்கணும். கான்சென்ட்ரேஷனோட நம்ம நாலேஜ் கேட்கணும். கேட்கும் போதே மனசுல ரெக்கார்ட் ஆயிடணும். தேவைப்படுற நேரத்துல யூஸ் பண்ணணும். ஞானத்தை தாரணை செய்யணும். சொரூபமாகணும். இதுக்கெல்லாம் தான் மார்க் இருக்கு. எந்த பெஞ்சில் உட்காந்தீங்க அதாவது ஃப்ரண்ட் ரோலையா பேக் ரோலையான்னுலாம் கடவுள் பார்க்க போறதே கிடையாது. எந்த ரோல வேணாலும் உட்காருங்க. ஞானம் உள்ள இறங்குச்சா அதுதான் முக்கியமான விஷயம். சேவை செய்யவில்லை எனில் அவசியம் பதவியும் குறைந்துவிடும். வரிசை கிரமமான பதவிகள், பல பதவிகள் இருக்கின்றன. ஆனால் அது சுகதாமமாகும். இது துக்கதாமமாகும். அங்கு வியாதிகள் போன்றவையெல்லாம் சத்தியுகத்துல இருக்காது. புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாம் மிக குறைந்த பதவி அடைவோம். ஏனெனில் சேவை செஞ்சாதானே அங்க பதவி கிடைக்கும். அவங்களுக்கே தோணுது, மனசாட்சி சொல்லுது, நம்மளுக்கெல்லாம் இங்க வந்து பெரிய பதவி கிடைக்கும். சேவையின் மூலமாகத்தான் பதவி கிடைக்கும். தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும்.
ஒவ்வொருவரும் தங்களது மனநிலையை அறிவீர்கள். மம்மாவும் பாபாவும் சேவை செய்து வந்தார்கள். நல்ல நல்ல குழந்தைகளும் இருக்கின்றனர். இன்னைக்கு வரைக்கும் இந்த யஜ்யம் நடக்குதுன்னா இந்த பலனை எதிர்பார்க்காத நிஷ்காம் சேவாதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. குப்தமா அவங்களாலதான் யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. பௌதிக வேலையும் செய்கின்றனர். சிலர் பாதி சம்பளத்துக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு சேவை செய்யுங்கள் என்று அவர்களுக்கும் கூறப்படுகின்றது. யார் தற்சமயத்தில் சிவ தந்தையின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ, பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் யார் வீற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்தில் தங்க சிம்மாசனத்தில் அமர்வார்கள். வரிசை கிரமமான முயற்சியின்படி இவ்வாறே வெற்றி மாலையிலும் வந்து விடுவார்கள். அர்ப்பணமும் ஆகின்றனர், சேவையும் செய்கின்றனர். சிலர் அர்ப்பணம் ஆகிவிட்டு சேவை செய்யவில்லை என்று சேவை செய்யறதில்ல, ஆனா சரண்டர் ஆயாச்சு. அப்ப பதவி குறைஞ்சிடும் இல்லையா? நம்ம சரண்டர் ஆனோமா இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோமா அதெல்லாம் கூட பாபா பார்க்க போகிறதில்ல. பதவிக்கு ஆதாரம் நம்ம மனசு தான். நம்ம எவ்வளோ யோகா பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறோம், எவ்வளோ சேவா பண்ணுறோம், அதெல்லாம் தான் பார்க்குறாரு. சிலர் அர்ப்பணம் ஆகிவிட்டு சேவை செய்யவில்லை எனில் பதவி குறைந்துவிடும் அல்லவா? ஸ்ரீமத் மூலமாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு எப்பொழுதாவது கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா? அதாவது படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது என்று கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா? பார்த்திருக்கின்றீர்களா? தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் அரச குடும்பத்தில் நல்ல ஒரு பிறவி எடுக்க முடியும். ஆனால் படிப்பின் மூலம் ராஜ்ய பதவி கிடைத்தது என்று ஒரு பொழுதும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யாருக்குமே தெரியாத நீங்கள்தான் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்து வந்துள்ளீர்கள் என்று சிவ தந்தை தான் நமக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் இப்பொழுது மேலே செல்ல வேண்டும். செல்வதும் மிகவும் எளிமையானதுதான். நீங்கள் கல்ப கல்பமாக வரிசை கிரமமாக புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தையும் அன்பு நினைவுகளை வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப கொடுக்கின்றார். யார் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மிக அதிகமான அன்பு நினைவுகளை கொடுப்பார். இப்ப சேவை அப்படின்னா எல்லாருக்கும் வாட்சா சேவைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. கர்மண சேவைக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா அதுவும் சில பேரால கிடைச்சாதான் செய்ய முடியும். ஆனா மனச சேவைக்கு 24 மணி நேரம் ஆஃபர் இருக்கு. யார் வேணாலும் இந்த சேவா பண்ணலாம். மனசுனால பியூர் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம இந்த கல்ப விருட்ச மரத்துக்கு 5 தத்துவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் கூட மார்க் இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு சேவையே இல்லைன்னுலாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சேவை இல்லாட்டி வைப்ரேஷன் கொடுக்குற சேவை பண்ணுங்க. மனசா சேவை எல்லாருக்குமே யார் வேணாலும் செய்யலாம். வீட்டில் இருந்தபடி கூட செய்யலாம். மனசு இருக்கணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்களே, அது மனசா சேவைக்கு தான். நான் செய்யணும்னு நினைச்சா பெட்ல படுத்துட்டு இருந்தா கூட சேவை பண்ணலாம். மாலையில் மணியாக ஆக முடியுமா என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும். படிக்காதவர்கள் அவசியம் படித்தவர்கள் முன்பாக வேலை செய்வார்கள். லௌகீகத்துல படிப்புக்கு தான் பதவி கிடைக்கும். படிக்கலன்னா சாதாரண வேலை செய்யறாங்க. இந்த கூலி வேலை செய்யறாங்கள குழந்தைங்க முயற்சி பண்ணுங்க. நம்ம நல்லா படிக்கணும், அதுக்கும் முயற்சி பண்ணுங்க. சத்தியுகத்துல போயிட்டு நீங்க இந்த லக்ஷ்மி நாராயண் நடந்து போவாங்கல்ல, பீதாம்பரத்தை பிடிச்சிட்டு போற வேலையா செய்யணும். நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க. ஆனால் நாடகத்துல பார்ட்டு அந்த வேலைக்கும் ஒருத்தர் வேணும்ல. சரி, நாம படிக்கிற லட்சணத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பதவி கிடைக்கும். அதனால நம்ம எவ்வளோ யோகா பண்றோம், இந்த 4 சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் வாங்குறோம், ஞானம் யோகம் தாரணை சேவை, அதை வச்சுதான் சத்தியுகத்தினுடைய பதவி. எவ்வளவுதான் தலையை உடைச்சிக்கிட்டாலும் சில பேர் என்ன பண்றாங்க, அப்படியே தான் இருக்கிறாங்க. நான் பாபா என்ன பண்ணுவாரு? டீச்சர் சொல்ல வேண்டிய கடமை எல்லாத்தையும் சொல்றாரு. படிக்க வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் கையில தானே இருக்கு.
சில பேருக்கு கிரகச்சாரம் பிடிச்சுக்குது, தோஷம், இந்த ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி. பாடி கான்ஷியஸ், தேக அபிமானத்தினால தான் மற்ற விகாரங்கள் வருகின்றன. அந்த அபிமானத்திற்கான பெயரே இருக்காது சத்தியுகத்துல. அது இங்க செஞ்ச புருஷார்த்தத்தினுடைய பிராப்தம் சத்தியுகத்துல இருக்கும். சத்தியுகத்துல தேக அபிமானம் அப்படின்ற பெயரே இருக்காது. இது எல்லாத்தையும் சிவபாபா தான் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. பாபா சொல்றாரு, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்ற ஸ்ரீமத் வேறு யாரும் கொடுப்பது கிடையாது, சிவபாபா தான் கொடுக்கிறாரு. பாபா சொல்றாரு, இது முக்கியமான விஷயமாகும். ஒருவேளை நினைவு செய்யுங்கள் என்று நிராகாரமான பகவான் கூறுகின்றார் என்று எழுத வேண்டும். நினைவு யாரை செய்யணும்? நிராகாரமான பகவானை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அப்படின்றத எழுதி இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தனது தேகத்தையும் நினைவு செய்யாதீர்கள். தேகத்தை நினைக்காதீங்க என்ன அர்த்தம்? தேகத்துல ஆத்மா இருக்குல்ல. இப்ப நாகமணி நாகத்துக்குள்ளதான் இருக்கு. நாகமணிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி நாகத்தை விட. அந்த மாதிரி இந்த உடல்ல தான் ஆத்மா இருக்கு, உடலுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இது உடல்ல விட ஆத்மாவுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அதனால தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க, நாகமணின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நாம ஸ்ரீபாபாவை நினைக்க போறோம். எவ்வாறு பக்தியிலும் ஒரே ஒரு சிவனை மட்டுமே பூஜை செய்தீர்கள், இப்பொழுது ஞானத்தையும் அதே சிவன் தான் கொடுக்கிறாரு. பக்தியில எந்த சிவ வழிபாடு பண்ணமோ அதே சிவன் ஞானத்தை அளித்து கொண்டு இருக்கின்றார். மற்ற அனைத்தும் பக்தியாகும், கலப்படமற்ற ஞானம் ஒரே ஒரு சிவ தந்தையிடம் இருந்து மட்டுமே கிடைக்கின்றது. இந்த ரத்தினம் ஞான கடலிலிருந்து வெளிப்படுகின்றது. அந்த கடலுக்கான விஷயம் கிடையாது. இந்த ஞான கடல் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். இதன் மூலமாக நீங்கள் தேவதைகளாக ஆகின்றீர்கள். சாஸ்திரங்களில் என்னென்னவெல்லாம் எழுதி வைத்து விட்டனர். கடலிலிருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர். கிருஷ்ணாவுக்கு இடம் பத்தல, லேண்ட் ப்ராப்ளம். அப்ப அந்த கடல் அரசன்ட்டு சொன்னாரு, அவங்க அந்த துவாரகா சிட்டி உருவாக்கணும், அதனால எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டாரு. அப்ப கடல் அரசன் இடத்த விட்டாரு. அப்புறம் கடல் தேவதைகள் ஒரு பிளேட், தங்க பிளேட்ல வைரம் வைடூரியம் போன்ற ரத்தினங்கள்லாம் நிரப்பி நிரப்பி பல தேவதைகள் கொட்டினாங்களாம். அதன் மூலமா உருவாக்கப்பட்டதுதான் துவாரகா சிட்டி அப்படின்னு சொல்றாங்க பக்தியில. இந்த ஞான கடல் ஆனவர் ஆக்சுவலா அந்த ஸ்தூல கடல்ல இருந்து கடல் அரசன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது ஞானக்கடல். ஞான கடலே சிவபாபா ஒரு நாளைக்கு ஒரு பிளேட்ல, இப்ப இந்த முரளி இருக்குல்ல, ஒரு தங்க பிளேட்ல வைர ரத்தின கருக்களை வச்சு ஒரு பிளேட் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த ஒரு முரளி அப்படின்றத ஒரு தங்க பிளேட்ல வைர வைடூரியங்களை நிரப்பி கொடுக்கறது. ஒவ்வொரு முரளியும் ஒவ்வொரு தங்க பிளேட் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இண்டிவிஜுவலா தனித்தனியா கொடுக்குறாரு. இது நம்மளுக்கு சொந்தம். தங்கத்தை விட காஸ்ட்லி, வைரத்தை விட காஸ்ட்லி இந்த ஞான ரத்தினங்கள். அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியல. 5000 இயர்ஸ், முக்கியமா 2500 வருஷம் இந்த ஞானத்துக்காக தான் நம்ம ரொம்ப தேடணும். நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், கடவுள் யாரு, அவர் எங்க இருக்கிறாரு, எப்போ வருவாரு, அவர் எப்படிப்பட்டவர், ஏன் இந்த உலகத்தை படைச்சாரு, இந்த உலகம்னா என்ன, நான் எப்போ எத்தனை பிறவி எடுத்தேன், இதுதான் நம்ம 2500 வருஷம் தேடுதல். எல்லாத்துக்கும் பதில் சொல்றாருல்ல. இதெல்லாம் அந்த ரத்னங்களை விட காஸ்ட்லியானது. கடலிலிருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர், ரத்தினங்களை கொடுத்தனர் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஞான கடல் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை அளிக்கின்றார். நீங்கள் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். முன்பு கற்களை தேர்ந்தெடுத்தீர்கள். வார்த்தைகள் பேசுறது கல்லு மாதிரி. கல்லு என்ன பண்ணோம், மற்றவங்க மனசை நல்லா உடைச்சிட்டு வந்துடும்.
ஆனா இப்ப ஞான ரத்தினங்கள் வீக்கா இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ற மாதிரி, தன்னம்பிக்கை இழந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அதுதான் ஞான ரத்தினங்கள். அதுதான் நீங்க கொடுக்குறீங்க. அதனால கற்களை யூஸ் பண்ணதுனால கல்லாயிட்டீங்க. இப்ப பாபா ரத்தினங்களை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. தங்க புத்தி உடையவர்களாக பாரஸ்நாத் மாதிரி ஆயிடுவீங்க. பாபா சொல்ற பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பாரஸ்நாத் கோவில் இருக்குல்ல, பாரஸ்நாத்னா லட்சுமி நாராயணனுடைய கோவில் நேபாளத்துல இருக்கு. உலகத்திற்கு எஜமானர்களாக ஒரு காலத்துல இருந்தாங்க. பக்தி மார்க்கத்துல அவர்களது பெயர், அவர்களது சிலைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றனர். உண்மையிலே லக்ஷ்மி நாராயண் அவங்களதான் பாரஸ்நாத் அப்படின்னு சொல்லலாம். நேபாளத்துல பசுபதிநாத்துக்கும் திருவிழா செய்யறாங்க. அவரும் பாரஸ்நாத் தான். பசுபதிநாத் சிவபாபா தான் பாரஸ்நாத்தை உருவாக்குனாரு. இவர் பாரஸ்நாத் இல்லாம அவங்க அந்த லக்ஷ்மி நாராயண் எப்படி உருவாக்க முடியும்? அவர்தான் கல்லு புத்தியை தங்க புத்தியா மாத்தினாரு. கலியுகத்தை சத்தியுகமா மாத்துறாரு. கோல்டன் ஏஜ் பொற்காலமா மாத்துறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக தந்தை குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை எந்த ஞான ரத்தினங்களை கொடுத்திருக்கின்றாரோ அதை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். கற்களை அல்ல. தேக அபிமானம் என்ற கடுமையான நோயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தனது பேட்டரியில முழுமையாக சக்தியை நிரப்பிக் கொள்வதற்காக பவர் ஹவுஸ் சிவ தந்தையிடம் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். கனெக்ஷன் வைக்கணும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பயமற்று இருக்க வேண்டும். சொல் கான்சியஸ்ல இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயமற்று இருப்போம். வரதானம். வள்ளல் தன்மையின் பாவனையின் மூலமாக ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ஸ்திதியினை அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுக. நாம் வள்ளலின் குழந்தைகளாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற இந்த ஒரு லட்சியம் சதா இருக்க வேண்டும். வள்ளல் தன்மையின் பாவனை வைப்பதனால் சம்பன்ன ஆத்மா ஆகிவிடுவீர்கள். மற்றும் யார் சம்பன்னம் ஆகுவார்களோ அவர்கள் சதா திருப்தியாக இருப்பார்கள். சம்பன்னமா இருக்கிறவங்க திருப்தியா இருப்பாங்க. மற்றும் யார் சம்பன்னம் ஆகுவாங்களோ, அதாவது எல்லா விதமான பொக்கிஷங்களால, ஞானத்தினால, குணங்களால, சக்திகளால தன்னை நிரப்பிக் கொள்கின்றார்களோ அவங்க மன நிறைவோட தானே இருப்பாங்க. அதான் திருப்தியா இருப்பாங்க. நான் கொடுக்கக்கூடிய வள்ளலின் குழந்தை கொடுப்பதுதான் பெறுவது ஆகும். நம்ம பாபாட்ட இருந்து எவ்வளோ வாங்கினோமோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு சிவ தந்தை கொடுக்கின்றார் வள்ளலா இருந்து. நாம மற்றவர்களுக்கு அந்த ஞானத்தையும் குணங்களையும் சக்திகளையும் கொடுக்க வேண்டும். இந்த பாவனையே சதா தடையற்றவர்களாகவும் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ஸ்திதியையும் அனுபவம் செய்ய வைக்கின்றது. கொடுக்கணும் அப்படின்ற பாவனை இருக்கணும். எண்ணங்களால வைப்ரேஷன் கொடுக்கணும். சக்தி சகாஷ் கொடுக்கணும். அடுத்து வார்த்தைகளால ஞானத்தை கொடுக்கணும். நடைமுறை நம்மளுடைய நடத்தையின் மூலமாக
குணங்களை குணதானம் பண்ணணும். அதாவது எண்ணம், சொல், செயல். எண்ணம் மூலமா சக்தியை தானம் பண்ணணும். வார்த்தைகள் மூலமா ஞான தானம் செய்யணும். செயல் மூலமாக குணதானம் செய்யணும். ஏதாவது ஒரு தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நாம நிர்விக்னமா தடையற்றவர்களாக ஆகிடுவோம். நம்மளுக்குன்னு சில ஆசைகள் இருந்தா நம்ம கொடுக்க மாட்டோம். அதனால ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை. இச்சா மாத்திரம் அவித்யா. அந்த நிலையிலிருந்து நாம மற்றவங்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். சதா ஒரு லட்சியத்தின் பக்கம்தான் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். அந்த லட்சியம் பிந்து. பிந்து, நான் ஆத்மா. இதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும். மற்ற எந்த விஷயங்களிலும் விஸ்தாரத்தை பார்த்தாலும் பார்க்க வேண்டாம். விஸ்தாரமான விஷயங்களை கேட்டாலும் கேட்க வேண்டாம். எந்த விஷயங்களிலும் விஸ்தாரத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள், கேட்டாலும் கேட்காதீர்கள். ஸ்லோகன் சொல்றார். புத்தி மற்றும் ஸ்திதி ஒருவேளை பலவீனமாக உள்ளது என்றால் அதற்கான காரணம் வீணான எண்ணமே ஆகும். நம்மளுடைய புத்தி பலவீனமா இருக்கு, நம்மளுடைய ஸ்திதினா மனோநிலை அது பலவீனமா இருக்கு அப்படின்னா நம்ம நிறைய வேஸ்ட் தாட்ஸ் இருக்கு மனசுல. அதனாலதான் புத்தி வீக் ஆயிருக்கு. இந்த வீணான எண்ணங்களால புத்தி வீக் ஆகுது. நம்ம ஸ்திதி ஸ்டேபிள் மைண்ட் இருக்கிறது இல்லை. அடிக்கடி டவுன் ஆகிறோம் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம், வேஸ்ட் தாட்ஸ் தான் முக்கியமான காரணம். அதனால நம்ம வீணான எண்ணங்களை கூட நம்ம நினைக்க கூடாது. நம்ம ஸ்திதியை நல்லா வச்சுக்கணும்னா பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம நினைக்கிறோம். தன்னை பற்றி அதிகமா சொமான்ல இருக்கணும். மற்றவங்களையும் பாசிட்டிவா சிறப்பு தன்மைகளை பார்க்கணும். எல்லார்ட்டையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, அதை பார்க்கணும். அப்புறம் பாபா நினைவில் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம ஸ்திதி மேலேயே இருக்கும், டவுன் ஆகாத. அதனால வேஸ்ட் தாட்ஸ் இல்லாமல் இருந்தாதான் ஸ்திதியும் நல்லா இருக்கும், புத்தியும் பாசிட்டிவாக இருக்கும், பலசாலியாக இருக்கும். அதனால பாபா சொல்றாரு ஸ்லோகன்ல, புத்தி மற்றும் ஸ்திதி பலவீனமாக இருக்கின்றது என்றால் அதற்கான காரணம் வீணான எண்ணங்களே ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.